வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீரா மண்டபத்துக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அவங்க அண்ணனோட ஃபோட்டோக்கு விளக்கேற்றி வேண்டிகிட்ருக்காங்க. அண்ணா, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். மாறன் வேற என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனால் இந்த கல்யாணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கான். இதை பார்த்து கண்மணி என்ன இவ வேண்டிகிட்ருப்பா அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவங்க அண்ணன்கிட்ட வேண்டிகிட்ருக்காங்க. அண்ணா, உன்னை சாகடிச்சவனே அந்த மாறன் தான். அந்த மாறன் நினைக்கிறது நடக்கவே கூடாது. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். வீரா என்ன வேண்டியிருப்பா அப்படின்னு எனக்கு தெரியும். அவன் நினைக்கிறது நடக்கக்கூடாது. நீங்கள் தான் துணையாக இருக்கணும் அப்படின்னு அவங்க வேண்டிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் வீரா அவங்க அண்ணனோட ஆட்டோவை பார்த்து ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க. ஆட்டோக்குள்ளே ஏறி உட்காந்துட்ருப்பாங்க. அவங்க அம்மா வீரா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அம்மா இனிமேல் நான் ஆட்டோவே ஓட்ட முடியாதுலாமா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு வீரா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை போயிட்டு வாழ போகிற. இந்த மாதிரிலாம் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வீரா அம்மா எதுமா நல்ல வாழ்க்கை? நமக்கு பிடிச்சதை செய்யாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்ல வாழ்க்கையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை வீரா, ஆட்டோ நம்ம வீட்டில் தானே இருக்க போதும், நீ எப்போ வேணாலும் ஓட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது அதுக்கப்புறம் வீரா அவங்க அம்மாவோட மடியில் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. படுத்துக்கிட்டு இன்னும் ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க. அம்மா, இனிமேல் நான் நினச்சா அப்பப்போ நினைக்கிறப்பெல்லாம் வீட்டுக்கு வர முடியாதுல்ல அப்படின்லாம் சொல்லும்போது, ஏண்டி வர முடியாது, அதெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வீரா எங்கம்மா, கண்மணி கூட தான் அந்த வீட்டில் நல்லா தான் இருக்கா, ராமச்சந்திரன் சார் நல்லா தான் பார்த்துக்கிறாரு. இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தால் எப்படி அப்படியே காலில் சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டா மாதிரி போகணுன்னு எப்படி சொல்கிறா, அந்த மாதிரி தானேம்மா எனக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க அம்மா, எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கையுமே இப்படி தான் வீரா, நீ அதை நினச்செல்லாம் கவலைப்படக்கூடாது. பிறந்த வீடை விட புகுந்த வீடு தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்ல வீரா அழ ஆரம்பிக்கிறாங்க. அம்மா, பேசாமல் நான் இந்த வீட்டிலே இருந்துட்டுமா, கொஞ்சம் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்காமல் இங்கே இருக்குமா அப்படின்லாம் சொல்லும்போது, வீரா இங்கே பாரு, கல்யாணம் நடக்க போகுது, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் நீ பேசாத, நீ போயிட்டு முதல்ல ரெடி ஆகு அப்படின்னு வீராவை சமாதானப்படுத்துகிறாங்க. அங்கே மண்டபத்தில் மாறன் ரொம்ப பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அப்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒருத்தவங்க வராங்க, பேனர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ளே வராங்க. இப்போ மாறன் அவங்கள பார்த்துட்டு, யார் இவனை நம்ம பார்த்ததே இல்லையா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. யார் நீ அப்படின்னு கேட்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் அனுப்புனாங்க, பேனர் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, பேனரா, கல்யாணம் பண்ணிக்க போகிறது நான், இதில் வர வீரவை அவனையும் சேர்த்து பேனர் வைக்கணுமா, இரு மாப்பிள்ளை மூஞ்சை மட்டும் கீழ்ச்சி விட்டுறான் அப்படின்னு மனசுலேயே நினச்சிக்கிட்டு, ஆமாம் எங்கே வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்க, தோ இங்கே தான் வெளியில் வைக்க போகிறோம், 50க்கு 50 அப்படின்னு சொல்ல, ஏன் 100க்கு 100 வைங்க அப்படின்னு ரொம்ப கிண்டலாக மாறன் சொல்கிறாங்க. வச்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா உள்ளே எல்லா டெக்கரேஷனையும் ரொம்ப பரபரப்பாக பார்த்துட்ருப்பாங்க. அப்போது கார்த்திக்கும் ராகவனும் அங்கே வராங்க. நல்லா பண்ணியிருக்கால அப்படின்னு பேசிக்கிட்டே வர, வாங்கடா இப்போ தான் நினச்சா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கார்த்தி அதான் நீ நினச்ச உடனே நாங்கள் வந்துட்டோம் பார்த்தியா, அதான் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாறன் இங்கே பாடுறா, நினச்சதை செய்யறதுக்கு தான் பிரதர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது மாறன் குடோன் சாவியை கார்த்திக்கிட்ட கொடுத்து ஒழுங்காக பார்த்துக்கும், அவங்க என்ன பொருள் கேட்டாலும் சமையல்காரங்க எந்த பொருள் கேட்டாலும் எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு கார்த்திக் ஏண்டா இந்த பொறுப்பெல்லாம் அவங்ககிட்ட அப்பா உங்ககிட்ட தானே கொடுத்தாரு, நீ எதுக்காக என்கிட்ட சொல்கிற அப்படின்னு சொல்ல, நான் மாப்பிள்ளையாச்சே, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்னது மாப்பிள்ளையா அப்படின்னு கேட்க, இல்லைடா மாப்பிள்ளை தோழனாக இருக்கணும்ல, அப்போ நான் கூட இருந்தால் தானே சரியாக இருக்கும், அதான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வந்துடுவாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்ததுக்கப்புறமா எல்லாரும் வெளியில் போயிட்டு அவங்கள வெல்கம் பண்ணலான்னு போகிறாங்க. எல்லாரும் இறங்கி வெளியவே நின்றுட்டுருப்பாங்க. அப்போது என்ன அப்படியே நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு வள்ளி மாறன் கிட்ட கேட்க, இப்போ உன்னை தான் கூப்பிட போகிறாங்க, ஆர்த்தி எடுக்கணும்ல அப்படின்னு சொன்னதுமே ராமச்சந்திரன் அவங்க அப்படியே நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு போயிட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளியும் போயிட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு வராங்க. உடனே மாறன் ஓடி போயிட்டு அரவிந்த் பக்கத்தில் நின்றுடுவாங்க. வரமாட்டீங்க அப்படின்னு நானே சமாளிச்சிடலான்னு பார்த்தேன் அப்படின்லாம் கிண்டலாக சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வள்ளி போயிட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க. பக்கத்துலேயே மாறணும்
நின்றுட்டுருப்பாரு. வள்ளி ரொம்ப சந்தோஷமாக மாறனுக்கும் சேர்த்து ஆரத்தி எடுக்கிறாங்க. மாறனுக்கும் வந்து பொட்டு வைக்கிறாங்க. அப்போது அரவிந்த் வந்துட்டு காசு போடலான்னு வரும்போது மாறன் வந்துட்டு அவர்கிட்ட சில்லறலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி மாறனே காசு போடுறாரு. அதுக்கப்புறமா உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா அரவிந்தோட அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து ராமச்சந்திரன் கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன சம்மந்தி மிச்ச பணத்தை வந்து ரெடி பண்ணிட்டீங்களா? இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு ஆளுங்க முன்னாடி வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தணும். நீங்கள் ஏதாவது குறை வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான். எங்கள் சொந்தத்திலே வந்து பொண்ணுங்க இருந்தும் நாங்கள் வந்து அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் வீட்டில் இருந்து பொண்ணு எடுக்கிறோன்னா வந்து நாங்கள் கொஞ்சம் வந்து அவங்க முன்னாடி வந்து பெருமையாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து அரவிந்தோட அம்மா வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ராமச்சந்திரன் வந்துட்டு சொல்கிறாரு, அதெல்லாம் எந்த குறையும் இருக்காது, எல்லாம் நான் சரியாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தோட அப்பா வந்து சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் வீராவோட ஃபேமிலி வந்து வராங்க. வீராவோட ஃபேமிலி வந்ததுக்கப்புறமா வந்துட்டு அவங்க வந்துட்டாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொன்னதுமே வந்துட்டு வள்ளி என்ன பண்ணுறாங்க, ஆரத்தி தட்டை வந்து தேடிட்டு இருக்காங்க. ஆரத்தி தட்டை இங்கே தானே வச்சேன் காணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது வேறு ஒருத்தவங்க வந்து ஆரத்தி தட்டை எடுத்துகிட்டு போயிட்டு வீராவுக்கு ஆரத்தி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போது எல்லாரும் வந்துட்டு மாறன், ராமச்சந்திரன், வள்ளி அப்படின்னு எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. யார் இது ஆரத்தி எடுக்கிறது, யாருன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. மாறனும் வந்து யாருன்னு தெரியல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்போது வீரா வந்துட்டு ஆரத்தி எடுக்கிறவங்கள பார்த்து, ஏய் நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்குறாங்க. ஓஹோ ஃப்ரெண்டு போல இருக்கு அப்படின்னு மாறன் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி ஆரத்தி எடுத்தால காசு போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காசெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு காசு போட சொல்லி வந்து கேட்பாங்க. அப்போது வீரா வந்து நான் பர்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. மாறன் உடனே வந்து ஓடி வந்து காசை வந்து போடுறாங்க. போட்டதுக்கப்புறமா எல்லாரும் மாறன் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம கல்யாணம் இல்லை, நாம் தானே எல்லாத்தையும் முன்னே நின்று பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன இவன் நம்ம வீட்டு கல்யாணமா அப்படின்னு கார்த்திக்கும் ராகவனும் வந்து யோசிக்கிறாங்க. இல்லை நான் தானே எல்லாத்தையும் பொறுப்பாக பண்ண போகிறேன், அதை தான் அப்படி சொன்னேன் அப்படின்லாம் சொல்லி சமாளிக்கிறாங்க. எல்லாம் ஆரத்திலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா வீரா வந்துட்டு ராமச்சந்திரன் கிட்ட வந்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதே மாதிரி வள்ளி காலில் விழுந்தும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா வந்துட்டு வீராவோட ஃப்ரெண்டு சூர்யாவுக்கு வந்து ஒரு கால் வருது. நீ நல்லாவே இருக்க மாட்டேடி, நீ வந்து நாசமாக போயிடுவேன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்டுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த வீரா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்குறாங்க, என்னடி யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, ஒரு சீரியல் வெள்ளி வரதட்சணை கேட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா, நான் தான் அந்த கல்யாணத்தை நிறுத்தி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கல்யாணத்தையே நிறுத்திட்டேன். அவள் தான் இப்போ என்னை ஃபோன் பண்ணி திட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு அந்த விஷயத்தை கேட்டுட்டு இருக்கேன். அப்போது வீராவோட அம்மா கண்மணி எல்லாரும் அங்கே வராங்க. அப்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க, ஆமாம் உன் விஷயம் எப்படி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்படி அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ரொம்ப நல்லவங்கம்மா, அதெல்லாம் எதையும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது, என்ன இது இந்த காலத்தில் இப்படி ஒரு ஃபேமிலியா, சந்தேகமாக இருக்கே அப்படின்னு வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து ரொம்ப சந்தேகமாக சொல்கிறாங்க. அவங்க சொல்லும் போதே வந்து வீரா வந்து யோசிக்கிறாங்க. கண்மணி ஒரு பக்கம், என்ன இவ வீராவுக்கு அவங்க வரதட்சணை கேட்ட விஷயம் தெரிஞ்சாலே பெரிய பிரச்சனை ஆகும், இதில் இவ வேற கூட்டு சேர்ந்துருக்காளே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கண்மணி யோசிச்சுட்டு இருக்க. அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு, இங்கே பாரு வீரா, இது கல்யாண விஷயம், நாம் ஒருத்தர் வீட்டுக்கு போய் வாழ போகிறோம், நமக்கு எப்பவும் சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து வீரா கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.